இதயம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாரதியும் ஆதியும் ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது பாரதி கிட்ட வந்தா மட்டும் ஆதியோட இதயம் ரொம்ப வேகமா துடிக்கிறத உணர்றாங்க. ஆதி எதனால இப்படி ஒரு சில நிமிஷத்துல நம்மையும் அறியாம இவ்வளோ வேகமா துடிக்குது, எதனால ஒன்றும் புரியலையே. ஆனா பாரதியை பார்க்கும்போது மட்டும் என் மனசு என்னமோ சொல்ல தோணுது, ஆனா சொல்ல முடியல. ஏதோ சொல்லணும்னு முன் பழகுன பழக்கத்தை தோன்றுற மாதிரியே ஒரு உணர்வு நமக்குள்ள ஏற்படுது. என்ன காரணம்னே தெரியலையேன்னு ஆதி புலம்பி நிற்கிறாங்க. ஆதியோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்ட மித்ரா சொல்றாங்க துரையை கூப்பிட்டு, என்ன துரை நீ ஏதாவது முயற்சி பண்ணினியா, இந்த பாரதியும் ஆதியும் நிரந்தரமா பிரிக்கணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணினியாங்கிறாங்க. எங்க மேடம், நானும் இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து ஏதாவது ஒரு குத்தல் விடலான்னு பார்த்தா அதுக்கு எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. இந்த பாரதியை அணுவா அவளை நான் நோகடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவள் அதுக்கெல்லாம் மசிய மாட்டேங்கிறாளே, என்ன செய்யறது, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேங்கிறாங்க துரை. இதை கேட்ட மித்ரா, என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது துரை, எப்படி இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கான வழியை காட்டுங்கிறாங்க. இதை பாருங்க மேடம், உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா, எனக்கு இந்த ஆதியை கண்டாவே பிடிக்காது. ஆனால் ஏன்னு தெரியாது, ஆனால் இப்போதான் ஆதிக்கு அவனோட ஞாபகமே இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அவன் மேலே இருக்கிற கோபம் வெறுப்பு எல்லாமே போயிடுச்சு. உங்களுக்கும் பாரதியை பிடிக்காது, எனக்கும் பாரதியை பிடிக்காது, எதிரிக்கு எதிரி நண்பன்னு சொல்லிக்கிற மாதிரி இப்போ நம்ம ரெண்டு பேர்த்துக்குமே பாரதியை தான் பிடிக்காது. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியல, ஆதியை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க. எனக்கு அதை பற்றி எந்த ஆட்சேபனையும் இல்லை. அவனுக்கு தான் இப்போ நினைவே இல்லாமல் போயிடுச்சு. அவன் இப்போ செத்த பாம்பு மாதிரி. அவனை பற்றி நீங்கள் ஏன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க துரை. இதை பாரு, ஆதியை பற்றி ஏதாவது தப்பாக சொன்னேன் அவ்வளவுதான், பார்த்துக்கோ, எனக்கு கோபம் வந்துடுங்கிறாங்க. சரி 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 விடுங்க மேடம், ஏதோ தப்பாக சொல்லிட்டேங்கிறாங்க. இதை பாரு, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ முதல்ல பாரதியை இங்கே விட்டு வெளியே கிளப்பிடு. உனக்கு லைஃப்லேயே செட்டில் ஆகிற அளவுக்கு பெரிய அமௌண்ட்டு செட்டில் பண்ணிடுறேன். மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் பாரதி என்னை பார்த்து பயந்துட்டு தான் இருக்கா. எங்கள் உண்மையை யாருக்கிட்ட சொல்லிடுவேணும்னு அவள் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து நடக்கிறத நான் கண்ணால் பார்த்துருக்கேங்கிறாங்க துரை. இங்கே பாரு துரை, அது மட்டும் போதாது, இன்னும் நிறைய டார்ச்சர் கொடுக்கணுங்கிறாங்க மித்ரா. ஆனாலும் எனக்கு ஒரு விஷயம் புரியல, எந்த ஊர்லையாவது எந்த உலகத்துலையாவது இப்படி ஒரு கதை நடக்குமா? ஆனாலும் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஆதி மனசில் இன்னமும் பாரதியை ஏதோ ஒரு ஓரத்தில் வச்சிருக்கான்னு எனக்கு தோணுது. அதனால தான் பாரதிக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா இவன் தான் ஓடி முன்னாடி நிற்கிறான். எனக்கு என்னமோ அவன் மேலே சந்தேகமாக தான் இருக்குது. சரி விடுங்க மேடம், பார்த்துக்கலாம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு பாரதிக்கு என்னெல்லாம் குறைச்சல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் கொடுக்குறேன். அதுக்கு மேலேயும் நீங்களும் யோசிங்க மேடம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இந்த வாசு எப்போ வருவான் என்ன பண்ணுவான்னு ஒருத்தருக்குமே தெரியாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முள்ளு மேலே சேலை விழுந்த மாதிரி தான். சேலையை பொறுமையாக தான் இழுக்கணும், அப்படி இல்லைன்னா சேதாரம் சேலைக்கு தான் மேடம். ஆதிக்கு எந்த சேதாரமும் வந்துடக்கூடாதுன்னு இதை தான் நான் சுற்றி வளைச்சு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க துரை. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இதை என்னால் இன்னுமே நம்ப முடியல. அப்பப்போ வாசு வர்றதை என்னால் ஏற்றுக்கவே முடியலைங்கிறாங்க மித்ரா. சரி துரை, ஆஃபீஸில் இருந்து இந்த பாரதியை எப்படி துரத்துறதுன்னு நீ யோசி, நான் ஆதியை என்ன பண்ணலான்னு நான் வீட்டில் போய் யோசிச்சுக்கிறேங்கிறாங்க மித்ரா. இதை பாருங்க மேடம், நான் இப்போ தான் புதுசாக மெட்ராஸ்க்கு வந்திருக்கேன், கொஞ்சம் பார்த்து கவனிங்க, செலவுக்கெல்லாம் பணம் வேணும் விளங்குறாங்க. சரி சரி அக்கௌண்ட்டில் அனுப்புறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க மித்ரா. இந்த ஆதியை வச்சு ஒரு எட்டுக்கு காலத்தை தாட்டிக்கலாம், அதுக்கப்புறம் சமயம் வரட்டும், ஆதியை ஒரு வழியாக முடிச்சிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டு வச்சுருக்காங்க துரை. வீட்டில் ஆதி ஏதோ ஒரு ஞாபகத்தில் உட்காந்துருக்காங்க. பாரதி மாடியிலேருந்து வர்றாங்க. அவங்க வர்றதை பார்த்ததுமே ஆதியோட இதயம் அதிக வேகத்தில் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. திரும்ப அவங்க சமையல் கட்டுக்கு போகிறாங்க. அப்போ அமைதியாகுது. அந்த பக்கம் மித்ரா வந்து நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கூட உணராத அதே அமைதியாக நிற்கொண்டிருக்காங்க. அப்போ திரும்பவும் பாரதி வரும்போது அவங்க இதயம் படப்படப்படன்னு துடிக்க ஆரம்பிக்குது. ஆதிக்கே புரியுது, இப்போ பாரதி வந்தால் மட்டும் ஏன் இதயம் இவ்வளோ வேகமாக துடிக்குது. பாரதியை ஒரு உறவாக நினைக்க தோணுது, அதுவும் ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் இருக்கிற மாதிரியே தோணுது. என்ன காரணமாக இருக்கும்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்போது பழச ஒரு தடவை தீ விபத்தில், அதில் ஒரு விபத்தில் சிக்கின ஆதி நினச்சி பார்க்குறாங்க. அது மைண்டில் வந்துட்டு போனதை நினச்சதும் டக்குன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்த மித்ரா ஓடி வந்ததும், ஐயோ ஆதி உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பதறி போய் வராங்க. இதை பார்த்துட்டு இருந்த பாரதியும் ஓடி வந்து ஆதிச்சு அப்படின்னு பதறி போயிடுறாங்க. வீட்டில் இருந்த அத்தனை பேரும் ஓடி வந்து ஆதிக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உடனே டாக்டரை வர சொல்கிறாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. என்ன மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கிறீங்களா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது நடந்திருக்கா, என்ன காரணம், திடீர்னு இப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு டாக்டர் கேட்கும்போது, ஆமாம் எனக்கு ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியா, அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கவும், ஏதோ வந்த மாதிரி தான் தோணுது, ஆனால் ஞாபகத்திலே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதே அப்போ இது பாரதிக்கு புரிஞ்சு போச்சு. ஆமாம் அப்போ ஒரு தடவை ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை, அது இன்னமும் ஆதி மனசில் பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறாங்க பாரதி. சுதாகர் வந்து என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. என்னன்னே தெரியல, என் உடம்புக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரியே இருக்குது, எனக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, ஆனால் அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலைங்கிறாங்க. அதே பாரதிக்கு ஆதி சொல்கிறத கேட்டதும் புரிஞ்சு போச்சு. ஒருவேளை இன்னமும் வாசு இவர் உடம்புக்குள்ள தான் இருக்காரா, அதனால தான் இவருக்கு டிஸ்டர்பாக இருக்குதுன்னு சொல்கிறாரு, நம்ம சந்தேகப்பட்டது சரிதானா அப்படின்னு குழப்பத்தோடு நிற்கிறாங்க பாரதி. எனக்கு என்னதான் பிரச்சனைன்னு ஆதி கேட்குறாங்க. இதை பாருங்க அதே, நீங்கள் ஏதோ ஒன்று நினச்சி டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்க, வேற ஒன்றும் கிடையாது, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் கொடுக்குற மாத்திரையை சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க டாக்டர். மித்ரா ஓடி போய் டாக்டர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவர் தான் பழசு எதுவுமே ஞாபகத்தில் வரலன்னு சொல்கிறாங்களே, அப்படி இருக்கும்போது பழசை நினச்சி எப்படி இவருக்கு இப்படி வந்திருக்கோங்கிறாங்க. அப்படியெல்லாம் நீ சொல்லாத, எப்போவாவது ஒரு நாள் ஒரு
ஆக்சிடென்ட்டை பார்த்தா கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க டாக்டர். டாக்டர் ஆதிக்கு பழைய ஞாபகமே வரக்கூடாது, பாரதியை பார்த்தா பழைய ஞாபகம் வருதுன்னு வேற சொல்கிறீங்க. அப்படி வந்ததுன்னா நான் இவ்வளவு தூரம் அவரை கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அப்படி ஒரு வேளை அவருக்கு பாரதி மேலே ஞாபகம் வந்துட்டா என்ன மறந்துடுவாரு, என்ன வெறுத்து ஒதுக்கிடுவாரு, நான் என்ன செய்யட்டுங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுமா, அது அவங்களோட நினைவு வரதை பொறுத்து தான் என்னால் சொல்ல முடியும், இது நான் ஒன்றும் மாற்ற முடியாதுங்கிறாங்க டாக்டர். ஆதியோட குடும்பம், பாரதி, குழந்தைங்க எல்லாருமே இங்கே தானே இருக்காங்க. அவங்கள பற்றின விஷயங்கள் ஏதாவது தெரிய வரும்போது ஆதிக்கு பழைய ஞாபகம் வர்றதுக்கெல்லாம் நிறைய சான்சஸ் இருக்குது. இப்படியே இருந்தால் ஆதிக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு இதே மாதிரி போய்கிட்டு இருந்தால் பழைய ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க மித்ரா. இது கேட்ட சுதாகர் சொல்கிறாங்க, அப்போ அவனுக்கு பழைய ஞாபகம் வந்துட்டு இருந்தா நிச்சயமாக பாரதி கூட சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு வந்துடும். அதுக்கப்புறம் நீ நினச்சாலும் ஆதி கூட சேர முடியாது. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, பாரதியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பவும் முடியல. அதுக்கு முன்னாடியே நீயும் ஆதியும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சரியான வழிங்கிறாங்க. அதுக்கான ஏற்பாட்டை சீக்கிரம் பண்ணுனா அப்படின்னு சொல்கிறாங்க மித்ரா. அதுக்கு தான் ஆதி சம்மதிக்க மாட்டேங்கிறாரு. அவர் சம்மதிச்சவல்ல கல்யாணம் நல்லபடியாக நடக்குங்கிறாங்க. அதுக்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பத்தையும் நம்ம தான் ஏற்படுத்தி கொண்டு வரணுங்கிறாங்க சுதாகர். அப்படியா சொல்கிறேன், அந்த மாதிரி எப்படி சூழ்நிலையை உருவாக்குறது, அதுக்கு ஒரு பெரிய திட்டத்தை நான் போட்டு கொடுக்குறேங்கிறாங்க சுதாகர். என்ன திட்டம்னு கேட்குறாங்க. அதாவது நீ கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லு, ஆதிக்கிட்ட சொல்லு, அதுக்கு காரணம் நீ தான் சொல்லு, டாக்டரை வச்சு நம்ப வை, அப்போ தான் அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கு வாங்குறாங்க. இதை கேட்ட மித்ராவுக்கு அளவில்லாத சந்தோஷம். நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன், ஆனால் இப்படி சொன்னால் நிச்சயமாக ஆதி ஒத்துக்கு வராங்கிறாங்க. கண்டிப்பாக ஒத்துக்கு தானே வேணும், வேறு வழியே இல்லையில. கல்யாணத்தை பண்ணின கையோட ரெஜிஸ்டரும் பண்ணிடணுங்கிறாங்க. ஆமாண்ணே, முடிஞ்சால் கல்யாணத்தை பண்ணிடுவோம், இல்லைன்னா ரெஜிஸ்டர் மேரேஜே வச்சுக்கலாங்கிறாங்க. ரொம்ப நாள் தள்ளி போடக்கூடாது, கூடிய சீக்கிரம் நம்ம இதுக்கான ஏற்பாட்டை செய்யணுங்கிறாங்க. அதுக்கு சுதாகர் ஒரு புது திட்டம் போட்டு கொடுக்குறாங்க. அந்த திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மித்ராவும் ஆதிக்கு சாப்பிட்ற உணவுல மயக்க மருந்தை கொடுத்து மித்ராவும் ஆதியும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, வீடியோ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அடுத்து ஆதிக்கிட்ட சொல்லி புரிய வச்சு எப்படியோ அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வச்சிடலாம் அப்படின்னு சுதாகர் கொடுத்த ஐடியாவுக்கு மித்ராவும் ஆமாஞ்சாமி ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாரதியை பார்க்க பார்க்க பழைய ஞாபகங்கள் எல்லாம் இப்பதான் ஒன்னா வந்துட்டு இருக்கு. சுதாகர் மித்ரா திட்டத்தை நாசம் பண்றதுக்காக வாசு கிளம்பி வராரு. ஆதியும் பாரதியும் சேர்த்து வைக்க போறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.